இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிசர்ச் ஓன் அனலைஸில் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ராஜமுருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு LGNS டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ணால் என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டோக்கனை உருவாக்குனது பார்த்தோம்னா ஒரிஜின்னு ஒரு டீமு. ஆக்சுவலாக அவங்க தான் வந்து இதை உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இது மார்ச் மாதம் 7ஆம் தேதி லாஸ்ட் இயர் வந்து ஓப்பன் ஆனதுங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளார வந்தது ஒரு 8 மாதம் தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பாலிகன் நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகுது. ஸ்டெபிள் காயின் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டே பேரில் வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நான் கொண்டு போகிறேன். ரொம்ப டீப்பாக வேணாம். அது டைரெக்டாக நம்ம ஜூம் மீட்டிங் பண்ணும்போது இதை பற்றி டீப்பாக நம்ம பார்த்துக்கலாங்க. ஆக்சுவலாக இந்த டோக்கன் வந்து Web3 ப்ராஜெக்ட், டெஃபி ப்ராஜெக்ட் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி வந்திருக்காங்க. இதை பை செல் பண்ணுறது வந்து உள்ளார ஓன் டெக்ஸ்லையும் பண்ணிக்கலாம், குயிக் ஸ்வாப்லையும் பண்ணிக்கலாம் நம்ம ஓனாக. அது போக டெக்ஸ் ஸ்க்ரீனரில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து லிக்விடிட்டி, மார்க்கெட் கேப்பு, பை அண்ட் செல்லோட வால்யூம் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியாக நம்மளால் பார்க்க முடியும். அதை நம்ம ஃபைனலாக அந்த வீடியோ முடிகிறப்போ நம்ம முடிஞ்சால் அதை பார்ப்போம். கீ பார்த்தீங்க அப்படின்னா 137 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதியிருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னால் எத்திரியத்தில் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் டீசென்ட்ரலைஸ்டாக ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதியிருக்காங்க. அதில் ஏதாவது ஓட்டைகள் இருக்கா அப்படின்னா செட்டிக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு காயின் கூட ப்ரீமின்டட் டோக்கன் கிடையாது. எந்த ஒரு டோக்கனாமிக்ஸும் இந்த காயின் கிடையாது. எந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சிலையும் கிடைக்காது. ஒன்லி குயிக் ஸ்வாப்லையும் நம்மளோட டெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். டீசென்ட்ரலைஸ்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட்னா டீசென்ட்ரலைஸ்டு வாலெட் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு ட்ரஸ்ட் வாலெட்டு கூட யூஸ் பண்ணலாம். இதில் போடல. ட்ரஸ்ட் வாலெட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரஸ்ட் வாலெட்டு, சேப் வாலு, டோக்கன் பாக்கெட்டு, பிட்கட் வாலெட்டு, இந்த மாதிரி எல்லா வாலெட்டையுமே வந்து டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டோக்கனை ஸ்டேக் பண்ணுறதுக்கு மெயினான புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் இருக்குதுங்க. ஆக்சுவலாக நோ ஜாயினிங் பேக்கேஜ். நீங்கள் $50 தான் வரணும், $100 தான் வரணும், $1000 தான் வரணும்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு ஜாயினிங் பேக்கேஜும் கிடையாது. நம்மளோட ஃபண்டு லாக்கிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நம்ம ஃபண்டு வந்து 1% கூட லாக் பண்ண போகிறது கிடையாது. ஸ்டேக் அன்ஸ்டேக் மட்டும்தான். 0 டே ஸ்டேக்கிங் அப்படின்னா நம்ம ஸ்டேக் பண்ணுறோம், அன்ஸ்டேக் பண்ணால் 3 நாள் கழிச்சு வரும், 4 நாள் கழிச்சு வரும்னு அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொன்னேன் இல்லையா, அதில் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் 0 டே ஸ்டேக்கிங்னா 3 செகண்ட்லேயே நம்ம ஃபண்டு வந்துடும். கேப்பிங் வந்து கிடையாது. நம்ம எவ்வளோ வேணாலும் அதில் சம்பாதிக்கலாம். யூனிஃபார்மாக ரிட்டர்ன் இருக்கும். ஆக்சுவலாக ஒருத்தங்க 10,000 பண்ணியிருப்பாங்க, ஒருத்தங்க 5,000 தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் மாறுமா அப்படின்னா கிடையாது. அந்த 5,000 உரியது என்ன கிடைக்குமோ அவங்களுக்கு கிடைக்கும், 10,000 உரியது அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டேக்கு. நீங்கள் வந்து 50 காயின் வாங்கி தான் ஸ்டேக் பண்ணணும், 100 காயின் வாங்கி தான் ஸ்டேக் பண்ணணும், இல்லை இத்தனை ரூபாய்க்கு தான் ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு லிமிட்டேஷனும் இதில் கிடையாது. எந்த ஒரு ரெனியூவல் இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மளுக்கு கிடையாது. ஒரு தடவை ஸ்டேக் பண்ணிட்டோம்னா அந்த டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்மாக ஒரு ரிட்டர்ன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நோ விட்ராவல் மெக்கானிசம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம விட்ராவல் போடுறோம், அப்புறம் அவங்க சென்ட்ரலைஸில் வந்து அப்ரூவ்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 1 டே 2 டேயில் வந்து வாலெட்டில் வந்துடும், இல்லை உடனே கூட வரும். ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் நம்ம விட்ராவல் மெக்கானிசமே கிடையாது. இதில் அன்ஸ்டேக் பண்ணோம்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாலெட்டுக்கு வந்துட போகுது. இதுதான் முக்கியமானதுங்க. நம்ம ஃபண்டை வந்து ஒருத்தவங்களுக்கு கூட டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு எல்லா சிஸ்டத்துலேயும் எப்படின்னா ஒரு ரெஃபரல் கமிஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ரெஃபரல் கமிஷன் பார்த்தோம்னா டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு 10,000 பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5% $500 வந்து அப்ளைன்னு கொடுக்குறது, இல்லை ஒரு 10 பேருக்கு பிரித்து கொடுக்குறது. அப்படிங்கும்போது அவங்களோட ஃபண்டு பார்த்தோம்னா அங்கே $8,000 தான் இன்வெஸ்ட் ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு சிஸ்டம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா உடனே போட்டுட்டு அடுத்த செகண்டே வந்து நோ லாக்கிங் பீரியட் இல்லையா, அடுத்த செகண்டே விட்ராவல் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொடுக்க முடியாது. 100% டீசென்ட்ரலைஸ்டு, முழுக்க 100%ம் டீசென்ட்ரலைஸ்டு. யார் ஓனர் கிடையாது. 2 விதமாக இதை பண்ணலாங்க. ஒன்று வந்து ஸ்டேக்கிங் மூலமாக நம்ம இன்கம் எடுக்கலாம், இன்னொன்று வந்து ரெஃபரிங் மூலமாகவும் நம்ம இன்கம் கிடைக்கலாம். நிறைய பேர் எப்படின்னா நம்மளுக்கு வந்து நான் ரெஃபரலே பண்ண மாட்டேங்க, நான் ஸ்டேக் பண்ணிவிட்டு இன்கம் எடுத்துக்கிறேங்க டெய்லி 1% அப்படின்னாலும் அதில் வந்து ரெஃபரல் பண்ணாலும் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். அந்த ஸ்டேக் பண்ணுறதுல நம்மளுக்கு என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்னா டெய்லி 8 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை 0.2% to 0.4% எவ்ரி 8 ஹவர்ஸ் கிடைக்கும். அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு 24 3 டைம்ஸ் நம்மளுக்கு இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. காம்பவுண்டிங்கில் கணக்கு படி பார்த்தோம்னா டெய்லி ஆவரேஜாக ஒரு 1% நம்மளுக்கு கிடச்சிரும்.
அதான் போட்டிருக்கு. அப்ராக்சிமேட்டில் ஒரு நாளைக்கு வந்து 1% கிடைக்கும், எவ்ரி 8 ஹவர்ஸ் கிடைக்கும். 0.2 to 0.4% அந்த யூனிஃபார்மாக நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கும். நான் ஜாயின் பண்ணதுலேருந்து செக் பண்ணி பார்த்தேன். நான் ஒரு 3 days தாங்க ஆகுது. செக் பண்ணி பார்த்ததில் 0.2%க்கு வந்ததில்லை, 0.4%ம் கிடைச்சதில்ல. இந்த மிடில் 0.3%, 0.29% இந்த மிடில் கிடைக்குது. ஆவரேஜாக ஒரு 1% கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து காம்பவுண்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட காயினை அன்ஸ்டேக் பண்ணாமல் ஒரு 100 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ணுறோம். 3 மாதத்தில் ஆக்சுவலாக 3 மாதத்தில் நம்ம காம்பவுண்டிங்லேயே வந்து அதோட ரிட்டர்ன்ஸும் 1% சேர்ந்து 200 காயினை டபுள் ஆகிடுங்கிறாங்க. 6 மாதத்தில் 500 காயின் ஆகிடுமா, 12 மாதத்தில் 2800 காயின் நம்மளுக்கு வந்துடும். இதெல்லாம் இன்டெப்த்தாக நம்ம சைட்டுக்குள்ளாரையே போயிட்டு அதில் கால்குலேட்டர் இருக்குது, அதிலே நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோனால நம்ம வந்து மேலோட்டமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்பைடர் வெப் இன்கம்ங்கிறது லெவல் இன்கம் சொல்கிறாங்க. மொத்தம் 15 லெவலுங்க. ஆக்சுவலாக 15 லெவலில் எங்கே வந்தாலும் ஃபஸ்ட்டு லெவலுக்கு 8 to 16 இந்த மாதிரி ஸ்லாப் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் மினிமம் செல்ஃப் ஸ்டேக்கிங் வந்து $100 இருந்தால் தான் இந்த ரெஃபரல் இன்கம்குள்ளார நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது ஒரு நல்ல சிஸ்டம் தான். 15 லெவலுங்கிறது ஒரு நல்ல சிஸ்டம் தான். ஒரு சில இதிலலாம் 3 லெவல் 4 லெவலுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. 15 லெவலில் டெப்த் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த டேவோ ரிவார்டுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. டேவோ ரிவார்டு அப்படிங்கிறது நம்ம டைரக்ட் ரெஃபரல் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு ஸ்லாப்பும் தேவையில்லை. நீங்கள் ஒரு $100 வந்து நம்ம $100 வந்து 3 லெக்கில் நம்ம எத்தனை வேணாலும் டைரக்ட் ரெஃபரல் பண்ணிக்கலாம். 3 லெக்கில் $50,000 வந்துருச்சுன்னா நம்ம V1 கிரேடுன்னு வந்துடுவோம். மொத்தம் வந்து V1 to V6ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. V1 கிரேடு வந்தாலே நம்மளுக்கு டெய்லி, நான் சொல்கிறது மந்த்லி கிடையாது, டெய்லி ஒரு 30,000 மினிமம் வந்து கேரண்டியாக நம்மளுக்கு வருங்க. இப்போ கிடச்சிருக்கிறத வச்சு சொல்கிறேன். அது மேலேயும் போகும், கீழேயும் வரும். அந்த ரிவார்டில் வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி V6 வரைக்கும் கிரேடு இருக்குது. ஆக்சுவலாக இந்த V6 கிரேடு வர வரைக்கும் இல்லை, V1 நம்ம வந்துட்டாலே 30,000 கிடைக்கும். V2 V3 வந்தவங்களோட ஒரு இன்கம் பார்த்தேன் நான், 1,45,000 ஆக்சுவலாக V3 கிரேடில் டெய்லி இன்கம் கிடைக்குது. முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து யாரையும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிற வீடியோ கிடையாது. என்னையோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.